ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஈவி ஸ்கூட்டர் எந்த மாதிரி வாங்கினா நல்லாயிருக்கும், அப் மோட்டரில் வாங்கலாமா இல்லை மிட் டிரைவ் மோட்டரில் வாங்கலாமா, இந்த வீடியோவில் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அப் மோட்டார்னால் என்னென்னா, இது மோட்ரு வீலோட அட்டாச்ஷனில் இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா டிவிஎஸ் ஐக்யூப் சொல்லலாம். மிட் டிரைவ் மோட்டர்னால் என்னென்னா, இது மோட்ரு ஒரு இடத்துல இருக்கும், வீல் ஒரு இடத்துல இருக்கும். இது ரெண்டுமே சேர்த்து பெல்ட்டோடு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இது எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா ஓலா ஆஸ்டர். நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்மிஷன் லாஸ் பற்றி பார்க்க போகிறோம். அப் மோட்டாரில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் லாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான். எதனால் சொல்கிறேன்னா, இந்த மோட்ரு வீலோட அட்டாச்ஷனில் இருக்கிறதுனால அங்கே இடத்துல டிரான்ஸ்மிஷன் சிஸ்டமே இருக்காது. இதனால் இந்த மோட்ரு லீனியராக இருக்கும், அதே சமயத்தில் ஸ்மூத்தாக ரன் ஆகும். மிட் டிரைவ் மோட்டார் டிரான்ஸ்மிஷன் லாஸ் அடிக்கும். எதனாலனா, இந்த நடுவில் கீர் இருக்குல்ல, அந்த கீர் மோட்ரு அதிகமான பவரை கன்சியூம் பண்ணிட்டு, சரி இந்த கீர் எதுக்குப்பா யூஸ் பண்ணுறாங்க, டேரெக்டாக வீலில் கனெக்ட் பண்ணிக்கலாமே மோட்ரு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க கேள்வி. இந்த கீர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த மோட்ரு ஹை ஸ்பீடில் ரன் ஆகணும், அதே சமயத்தில் ஹை டார்க் கொடுக்கணும், அந்த பர்பஸ்க்காக தான் இந்த கீர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பெர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்க்க போகிறோம். பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் அப் மோட்டார் பார்த்தீங்கன்னா லீனியர் ஸ்பீடாக இருக்கும். பீக் பவர் பார்த்தீங்கன்னா 4.5 கிலோவாட்ஸ் இருக்குது. எதனாலனா, இந்த இடத்துல டிரான்ஸ்மிஷன் லாஸ் கம்மி, அதனால் இது பீக் பவர் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். மிட் டிரைவ் மோட்டரு பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹை பவர், ஹை டார்க், ஹை ஸ்பீடு. பீக் பவர் பார்த்திங்கன்னா 8.5 கிலோவாட்ஸ் இருக்கும். இதனாலனா இந்த டிரான்ஸ்மிஷன் லாஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்கிறதால பீக் பவரும் அதிகமாக தான் இருக்கும். ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் அப் மோட்டாரில் கம்மி தான். ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 70 கிலோமீட்டர் ஸ்பீட்லேருந்து 80 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் தான் கொடுக்க முடியும். எதனாலனா, அந்த இடத்துல டிரான்ஸ்மிஷன் சிஸ்டமும் கிடையாது, கியர் சிஸ்டமும் கிடையாது. அதனால் இந்த இடத்துல ஸ்பீடு கம்மியாக தான் கொடுக்க முடியும். மிட் டிரைவ் மோட்டாரில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு அதிகமாக கொடுக்க முடியும். இது 100 கிலோமீட்டர் ஸ்பீட்லேருந்து 120 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் கொடுக்க முடியும். இது எதனாலனா, இந்த டிரான்ஸ்மிஷன் சிஸ்டமும் இருக்குது, கியரிங் சிஸ்டமும் இருக்கிறதுனால ஸ்பீடாக கொடுக்க முடியும், அதே சமயத்தில் டார்க்கும் கொடுக்க முடியும். பேட்டரி லெவலில் பொறுத்த வரைக்கும் அப் மோட்டாரில் பார்த்தீங்கன்னா 4.5 கிலோவாட்ஸ் தான். இது எதனாலனா, மோட்டரில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லோடும் இருக்காது, இதனால் கம்மியான பவர் தான் கன்சியூம் பண்ண முடியும். மிட் டிரைவ் மோட்டாரில் பார்த்தீங்கன்னா பேட்டரி லெவல் 8.5 கிலோவாட்ஸ் தான். எதனாலனா, இந்த இடத்துல அதிகமான டிரான்ஸ்மிஷன் லாஸ் இருக்குது. இந்த டிரான்ஸ்மிஷன் லாஸ் இருக்கிறதுனால மோட்டர் அதிகமான லோடு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இதனால் அதிகமான பவர் கன்சியூம் பண்ணும். அப் மோட்டாரில் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் நல்லாயிருக்கும், ஹை எஃபிஷியண்ட்டாக இருக்கும், நல்ல ஒரு மைலேஜ் கொடுக்கும். மிட் டிரைவ் மோட்டாரை பொறுத்த வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். இப்போ மெயின்டெனன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அப் மோட்டாரில் பார்த்தீங்கன்னா வீலில் என்ன ஒரு பிரச்சனைனா மோட்டரை அஃபெக்ட் பண்ணும். இப்போ இதனால் நீங்கள் வீலை மட்டும் வாங்க முடியாது, மோட்டரோட சேர்த்து தான் வாங்க முடியும் புதுசாக வாங்கணுன்னா. இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், வீல் மட்டும் தான் பிரச்சனையாக இருக்குது, மோட்ரு நல்லா தான்ப்பா இருக்குது. இப்போ இந்த கேள்வி தான் ஒரு சிக்கலாக இருக்குது. என்ன சிக்கல்னால், நீங்கள் வீலில் எதுனா ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மோட்டாரில் எதுனா ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இது நீங்கள் பஞ்சர் கடையிலே மாற்ற முடியாது, நீங்கள் டேரெக்டாக கம்பெனி ஆண்ட தான் மாற்றணும். இப்போ ஒரு பஞ்சர் ஆனால் கூட கம்பெனி ஆண்ட தான் போய் மாற்றணும். பஞ்சர் ஆச்சுன்னா டயர் மட்டும் மாற்றினா போதுமே, அதுக்கு பஞ்சர் கடையிலே மாற்றிக்கலாமே, நீங்கள் அப்படி கேட்பீங்க. ஆனால் இன்னும் பெரிய பிரச்சனை என்னென்னா, நீங்கள் டயர் மாற்றும் போது வீலை அஃபெக்ட் ஆகக்கூடாது, மோட்டரை அஃபெக்ட் ஆகக்கூடாது. இது நீங்கள் பஞ்சர் கடையில் நீங்கள் மாற்றுறத விட கம்பெனியோட மாற்றுறது தான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். மிட் டிரைவ் மோட்டரில் பார்த்தீங்கன்னா வீலில் என்ன ஒரு பிரச்சனைனா மோட்டரை அஃபெக்ட் பண்ணாது, அதே சமயத்தில் மோட்டர்லேயும் என்ன ஒரு பிரச்சனைனா வீல் அஃபெக்ட் பண்ணாது. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, வீலில் என்ன பிரச்சனைனா வீல் மட்டும் மாற்றினா போதும், மோட்டரில் என்ன ஒரு பிரச்சனைனா மோட்டர் மட்டும் மாற்றினா போதும். சரி, இந்த பெரிய சிக்கல் ஒன்று இருக்குது. அதுனா சிக்கல்னால், நீங்கள் வண்டி ஏற்றி 10,000 கிலோமீட்டர் 20,000 கிலோமீட்டர் போகிறீங்கன்னு வச்சுக்கோ, அந்த பெல்ட் இருக்குல்ல, கனெக்ட் பண்ணக்கூடிய பெல்ட்டு, அது கூட கட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. எதனால் சொல்கிறேன்னா, அந்த பெல்ட்டு ரப்பரில் மேட் பண்ணியிருக்காங்க. பெல்ட்டு வாங்கும்போது நல்ல குவாலிட்டியாக வாங்குங்க. லோக்கலில் வாங்கினீங்கன்னா நீங்கள் ரொம்ப லாங் டைமில் ட்ரைவ் பண்ணும்போது பெல்ட் அறுக்க கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா,
பெல்ட்டு வாங்கும்போது காஸ்ட்டை பார்க்காதீங்க, குவாலிட்டியாக இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. எதனால சொல்கிறேன்னா, ரொம்ப லாங் டைமில் நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது பெல்ட் அறுக கூட வாய்ப்பு இருக்குது. இதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, பெல்ட்டு குவாலிட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, லாங் டைமில் நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது இது சேஃப்டியாக இருக்கும். இதனால் பெல்ட்டோட குவாலிட்டி நல்லா இருந்தால் தான் இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும்னு சொல்கிறேன். காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அப் மோட்டரில் ரொம்ப கம்மி தான். ஆனால் மிட் டிரைவ் மோட்டரில் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கும். எதனால் மிட் டிரைவ் மோட்டரில் காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா, இது டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் இருக்குது, கியரிங் சிஸ்டமு, முக்கியமாக சொல்லப்போனால் அந்த கனெக்டிங் பெல்ட் இருக்குல்ல, அதோட காஸ்ட்டும் ரொம்ப அதிகம். இதனால் மிட் டிரைவ் மோட்டரில் காஸ்ட் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். சரி, இப்போ கன்க்ளூஷனுக்கு வருவோம். அப் மோட்டரில் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் நல்லாயிருக்கும், எஃபிஷியண்ட்டாக இருக்கும், குட் மைலேஜ் கொடுக்கும். இதுவே நீங்கள் மிட் டிரைவ் மோட்டரில் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும்னு சொல்லலாம். இப்போ எல்லாமே பார்த்துட்டோம். எந்த மாரி ஸ்கூட்டர் வாங்கினா நல்லாயிருக்கும் இப்போ நாங்கள் சொல்கிறேன். இப்போ உனக்கு காஸ்ட்டு ரொம்ப லோவாக இருக்கணும், எஃபிஷியண்ட்டாக இருக்கணும், ரேஞ்ச் நல்லா இருக்கணும், அதிகமான மைலேஜ் கொடுக்கணும். அப்படின்னா நீங்கள் அப் மோட்டர் எடுத்துக்கலாம். அதாவது நீங்கள் டிவிஎஸ் ஐக்யூப் பெஸ்ட்டா நீங்கள் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும்னு சொல்லலாம். இதில் காஸ்ட் ஹையாக இருக்கணும். அதே சமயத்தில் நான் ஒரு செகண்டில் ஸ்பீடு கொடுத்தா 1 கிலோமீட்டர் ஸ்பீடு போகணும் அப்படின்றவங்க மிட் டிரைவ் மோட்டர் எடுத்தால் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அதாவது ஓலா, ஆஸ்டர் நீங்கள் அந்த மாதிரி கூட்டி வாங்கினா பெஸ்ட் ஆப்ஷன். அவ்வளோதான் இந்த வீடியோவில் என்ன டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து சேரும். அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ.